பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பிரிவாக செயல்படுவது மிகவும் வருத்தம் அளிக்கிற, அதிர்ச்சி அளிக்கிற ஒரு துரதிர்ஷ்ட சம்பவமாக பார்க்கிறோம். பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியவர் சமூக நீதி காவலர் மருத்துரையா அவர்கள். எந்த பதவிக்கும் போகாத ஒரு தலைவர். அவர் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கி சமூக நீதி பிரச்சனையில் வன்னியர்கள் உள்ளிட்ட எல்லா சமுதாய மக்களுக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிற, போராடி வருகிற ஒரு தலைவர். அகில இந்திய அளவிலேயும் தமிழ்நாட்டிலேயும் 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்த ஒரு தலைவர். அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலிமையான சக்தியை கொண்டு வந்தவர். அவருடைய காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா, வேதனையா இருக்கு. ஏன்னா அவரு கூட நான் 45 வருஷமா பயணம் பண்றேன். 45 வருஷமா பயணம் பண்ணி ஒற்றுமையாகவும் வலிமையாகவும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு குரல் கொடுக்காத, போராடாத பிரச்சனையே இல்லை என்று சொல்லுகிற ஒரு தலைவர் மருத்துரையாவுக்கு இப்படி ஒரு சோதனை, எங்களுக்கு இப்படி ஒரு வேதனையெல்லாம் வந்தது ரொம்ப துரதிர்ஷ்டவசம் மட்டுமல்ல, ரொம்ப வேதனையான நிகழ்வாக தான் நாங்கள் இந்த சம்பவத்தை பார்க்குறோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கிட நம்ம அனைவருக்கும் தாழ்வு. ஒற்றுமையை பலம் தான் எல்லாருக்கும் பொருந்தும். அது அரசியல் கட்சிகளில் சில பிரச்சனைகள் வரும், எல்லா கட்சிகளையும் பிரச்சனைகள் வரும். அது இயல்பு. நம்ம இந்திய அளவில், மாநில அளவில், தமிழ்நாடு அளவில் பார்க்குறோம். வந்தாலும் கூட ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது தான் நல்லதாக நாங்கள் பார்க்குறோம். எப்படி இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியில் 5 சட்டமன்ற உறுப்பினர்களையும் நியமித்தவர், அதற்கான பொறுப்புகளை நியமித்து கொடுத்தவர் மருத்துரையா அவர்கள். அவர் தான் தொடங்கியவர், அவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு. அவருடைய வழியில் நாங்கள் பயணிக்கிறோம். இந்த நிலை ஏற்பட்டது துரதிர்ஷ்டவசம், வேதனைங்கிறது இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி ஒற்றுமையா இருந்தா பலம். ஒற்றுமை நீங்க என்ன பலம் வேணும் தான். ஒன்று 5வது வருஷம் இன்னும் கொஞ்ச நாள் முடிய போகுது. இதில் போய் என்ன பிரச்சனை ஏற்பட போகுது? ஒன்றும் நடக்க போறதில்லை. ஆனால் முழு அதிகாரம் கட்சியை தொடங்கியவர், நடத்தியவர் மருத்துரையா தான். அவருடைய நியமனம் தான் சரியா இருக்குங்கிறது தான் எங்களுடைய கருத்து. உண்மையாக தான், நியாயமும் தர்மமும் சத்தியமும் நீதியாக தான்.